Hi, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான இப்போ பார்த்த நெக்லைன் தான் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறீங்க. இதோட கம்ப்ளீட் கட்டிங் வீடியோ தான் இது. ஸோ அடுத்த வீடியோவில் இதை பார்ட் 2 இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ ரொம்ப டீட்டெயிலான ரொம்ப பியூட்டிஃபுல்லான இந்த நெக்லைனை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு வீடியோ எண்ட் வரைக்கும் பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஸோ இதுக்கு நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் வித் த பேக் பீஸ். பேக் பீஸ்க்கு ஒரு சிங்கிள் ஃபேப்ரிக்கை ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச்சஸ்க்கு நான் ஷோல்டர் எடுத்திருக்கேன். இப்போ பண்ண போகிற சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு XXL சைஸ் வரைக்கும் நீங்கள் இந்த 8.5 ஷோல்டரும் இங்கே இருக்க மார்க்கிங்ஸுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்லைனோட அகலம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.25 இன்ச் 2.75 நான் மார்க் பண்ணுறேன். ஓகே, அங்கேருந்து ஷோல்டர் ஸ்லோப் ஆஃப் 1 இன்ச். ஸோ இது பேக் பார்ட் அண்ட் ஃப்ரண்ட் பார்ட் தனியாக நம்ம கட் பண்ணணும். ஸோ இப்போது ஷோல்டர் ஸ்லோப் 1 இன்ச் நான் மார்க் பண்ணிடுறேன். ஸோ இது XXL இருக்கவங்களுக்கு இதில் எந்த ஒரு சேஞ்ச் பண்ணாமல் எக்ஸாக்டாக இதே மெஷர்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த நம்பர்ஸ். ஓகே ஓகே, ஸோ இப்போ ஆர்ம் ஹோல் டெப்த் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ அதையும் மார்க் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி அப்பர் பாடி 11.5, அங்கேருந்து 1.5 ஆஃப் சீம் அலவன்ஸ். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் மார்க் பண்ண போகிற வேஸ்ட் ஹிப் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ 1.5 தையலுக்கு விட்டு நான் அதையும் மார்க் பண்ணுறேன். ஸோ இங்கே நான் ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ டேப்பை வெர்டிக்கலாக வச்சு நம்ம ஹிப் லைனும் வேஸ்ட் லைன் இதெல்லாம் மார்க் பண்ணிடலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி 15 இன்ச்சஸில் நம்மளோட ஹிப் லைன் வேஸ்ட் லைனும் 21 இன்ச்சஸ்லேயும் என் ஹிப் லைன் வரப்போகுது. ஸோ அதை மார்க் பண்ணி முடித்த பிறகு இதில் எப்படி நெக்லைன் நம்ம ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்களோட வேஸ்ட் லைன் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஹிப் லைன் மார்க் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த பேக் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துடுறோம். ஓகே, ஸோ பேக்கு தனியாக ஃப்ரண்ட் தனியாக நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பேக் பார்ட் முடிஞ்சாச்சு. இப்போ இந்த பேக் எவ்ரி மண்டே ஃப்ரைடே நியூ வீடியோஸ் இருக்கும். ஸோ அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா இந்த சப்ஸ்கிரைப்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ எந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணுன்னா மறக்காமல் தம்ஸ் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பேக்கு கம்ப்ளீட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்த பிறகு இதை பேஸாக வச்சு இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண போகிறோம். ஸோ பேக் பார்ட் கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ அதே மாதிரி ஒரு சிங்கிள் ஃபோல்ட் லைனிங் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஸோ மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்ச் ஃபேப்ரிக்கை விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த லைனிங் ஃபேப்ரிக்கை நம்ம கீழே ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ அந்த 4 இன்ச் எங்கே முடியுதோ ஃபஸ்ட்டு அங்கே ஒரு லைன் வரைஞ்சி அதை ஸ்ட்ரெயிட்டன் பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம நெக்லைன்ஸை ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஏற்கனவே நம்ம வரைஞ்ச நெக்லைன் பேக் பார்ட்டில் எப்படி நெக்லைன் வரைஞ்சோமோ அதை ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிடுங்க. பண்ண பிறகு ஃப்ரண்ட் பார்ட்லேயும் அதே மாதிரி ஷோல்டர் ஸ்லோப், ஆர்ம் ஹோல் டெப்த், ஆர்ம் ஹோல் கர்வ் எல்லாமே கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே பேக் பார்ட்டில் 1 இன்ச்சுக்கு நான் நெக்லைன் அகலம் வரைஞ்சிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டோட ட்ரேசிங்லேயும் ஒரு 1.5 இன்ச்சு, ஃப்ரண்ட் பார்ட்டில் 1.5 இன்ச்சும் மேலே 1 இன்ச் லைன் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஃப்ரண்ட்டோட நெக்லைன் டெப்த்து ஒரு 8.5 வச்சுருக்கேன். ஸோ இது லெஃப்ட் அப்டியும் உங்களுக்கு 7, 8 என்ன வேணால் வைக்கலாம். ஸோ 8.5 இன்ச் டெப்த் எடுத்திருக்கேன். இதோட அகலம் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சஸ் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாமே ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மேலே 1 இன்ச்சும் கீழே 1.5 இன்ச் கொடுத்து அதுக்கு கீழே நெக்லைன் அகலம் ஒரு 3 இன்ச் கொடுத்து இந்த கம்ப்ளீட்டாக இந்த 3 லைனை ஜாயின் பண்ணி நம்ம நெக்லைன் கர்வ் நம்ம ட்ரா பண்ணிட்டோம். ஓகே,
ஸோ இப்போது மேலே இருந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட். ஸோ இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் தான் இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் வரப்போகுது. ஸோ இதுக்கு அவுட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச்சில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம நெக்லைனோட கனெக்ட் ஆகிற மாதிரி இது நம்ம வைக்கிறோம். ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோட ஆர்ம் ஹோலில் கொஞ்சமாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து கர்வ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இது ஷோல்டரு நம்ம வந்து காலர் பண்ணும்போது எப்போல்லாம் ஷோல்டர் வைட் ஆகுதோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணும்போது நெக்லைன் வந்து ரொம்ப நீட்டாக நமக்கு சீட் ஆகிடும். ஸோ காலர் பண்ணும்போது எப்போவுமே இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ அடுத்தது வந்து இதை கம்ப்ளீட்டாக நம்ம முடித்த பிறகு இதை நான் மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சு இந்த லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் ஒரே மாதிரி நான் கட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ XXL சைஸில் இருக்கவங்களுக்கு இதில் எதுவுமே பெருசாக நீங்கள் ஆல்டேஷன் பண்ண தேவையில்லை. எக்ஸாக்டாக இதே நம்பர்ஸை இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணாலே இந்த கமீஸ் ரொம்ப அழகாக சீட் ஆகிடும். ஸோ நெக்லைன் இட்ஸ் டிபெண்ட். அதில் 8.5 நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணால் 7.5 8 கூட நீங்கள் கொடுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ ஆர்ம் ஹோல் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் ஃப்ரண்ட் பார்ட்டையும் இதே மாதிரி நான் கட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ ஏற்கனவே வந்து பேக் பார்ட் நம்ம லைனிங் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த லைனிங்கை வந்து நான் மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சு நான் லைனிங்கை வந்து இந்த மாதிரி இதுக்கு ஈக்குவலாக மெயின் ஃபேப்ரிக் ஈக்குவலாக வச்சு இப்படி நான் கட் பண்ணி எடுக்கிறேன். ஓகே. ஸோ இதை முடித்த பிறகு நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து இன்டர்ஃபேஸிங் கேன்வஸை கட் பண்ணி எடுத்து அதை எப்படி அலைன் பண்ணுறது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதான் ஃப்ரண்ட் பார்ட். இந்த ஃப்ரண்ட் பார்ட்டுக்குள்ளே இருக்க நெக்லைனை நான் நீட்டாக அதே மாதிரி கட் பண்ணி எடுக்கிறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் லைனிங்கை கட் பண்ண பிறகு தான் நீங்கள் மெயின் ஃபேப்ரிக்கில் வைக்கணும். ஸோ இப்போ இந்த மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு நான் இந்த நெக்லைனை கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த கட் பண்ணி எடுத்த நெக்லைனுக்கு இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் நான் கொடுக்க போகிறேன். ஓகே. ஸோ இன்டர்ஃபேஸிங் கேன்வஸை ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த கட் பண்ண பீஸையும் கரெக்டாக இந்த ஃபோல்டிங்க்கு மேலே வச்சு இதை நான் மார்க் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக இந்த அவுட்டர் கம்ப்ளீட்டாக வர மாதிரி இதை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேருந்து ஒரு 1 inch ஆஃப் சீம் அலவன்ஸ் அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ மார்க் பண்ண 1 inch சீம் அலவன்ஸோடு இப்போ நம்ம இந்த கட் பண்ணி எடுத்துடலாம் கம்ப்ளீட்டாக. ஸோ அடுத்து வர வீடியோவில் இதை எப்படி நான் வந்து நீட்டாக ஜாயின் பண்ணுறதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த பீஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக்கில் வச்சு இதை கம்ப்ளீட்டாக அயர்ன் பண்ணிவிட்டு இதை வந்து நெக்லைன் கூட நான் ஜாயின் பண்ணிவிடுவேன். ஓகே. ஸோ இதை வந்து ஒரு மெயின் ஃபேப்ரிக்கை ஒரு சென்டர் ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. சென்டர் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் எடுத்திருக்க லைனிங்கை இன்டர்ஃபேஸிங் கேன்வஸை இதை கரெக்டாக ஃபோல்டிங் டுகெதர் ஒன்றா வச்சு இப்போ நம்ம இதை அயர்ன் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இதை நீட்டாக அயர்ன் பண்ணி இப்போ நம்ம எடுத்துடலாம். ஸோ ஒன்ஸ் வந்து அயர்ன் பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை ஒரு சென்டர் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இருக்க அந்த தேவையில்லாத இன்டர்ஃபேஸிங் கேன்வஸை நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவுட்டர் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. ஒரு 1/2 inch விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னர் இருக்க இன்டர்ஃபேஸிங் கேன்வஸை கட் பண்ணுறோம். ஸோ அடுத்த வீடியோவில் இதெல்லாம் எப்படி கம்ப்ளீட்டாக ஜாயின் பண்ணி ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான அவுட்ஃபிட் எப்படி ரெடி பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். See you next time with a different video. Till then, take care. Bye-bye.